வாரம் வாரம் ஒவ்வொரு ஊர்லயும் ரோட் ஷோ, மக்கள் முன்னாடி அதே சிரிப்போட ஒரு நாடகம், குழந்தைங்களை தூக்கி கொஞ்சற மாதிரி கேஷுவலா ஒரு நடிப்பு, ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு முதல்வரேன்னு மக்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. நேத்து 11 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ போயிட்டு சேலத்துல மாம்பழம் சாப்பிட்டுட்டு மேட்டூர்ல ரெஸ்ட் எடுத்திருக்காரு. இன்னைக்கு மேட்டூர் அணையை திறந்து வச்சிருக்காரு. சரி, முதலமைச்சர் இதையாவது பண்றாருன்னு பார்த்தா நேத்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு பாருங்க. ஆத்தாடி, என்ன ஒரு உருட்டுன்றீங்க. விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா ஆளா நான் தான் வருவேன்னு சொன்னாரு பாருங்க நம்ம முதல்வர். பிரச்சனையே உங்களால தான் ஜாமி வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என் வாயை வேற சும்மா இருக்க மாட்டேதுங்க. வாயை திறந்தாலே உங்களை பத்தி உண்மை மட்டும் தான் பேச வருது. ஈரோட்ல நேத்து வேளாண் கண்காட்சியை தொடங்கி வச்சாரு ஸ்டாலின். ஆனா வேளாண் கல்லூரியை கல்யாண மண்டபத்துல வச்சு நடத்திக்கிட்டு வராங்க. அங்க மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி கூட இல்ல. இப்படி மாணவர்களோட எதிர்காலத்தை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லாம இதுல வேளாண் கண்காட்சியை திறந்து வைக்கிறதுல என்ன பிரயோஜனம்? சேலத்துல என்னதான் செஞ்சு வச்சிருக்காருன்னு பார்த்தா எங்க போன வருஷம் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றல. ஒருவேளை திமுக 2026 எலெக்ஷனுக்கும் புதுசா ஒரு வாக்குறுதியை ரெடி பண்ணாம ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை இந்த எலெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. அட்லீஸ்ட் சேலம் மக்களுக்கு இருக்க பிரச்சனையாவது முதல்வருக்கு புரியுதான்னு பார்க்கலாமா? மாம்பழ விவசாயிகள் சந்திக்கிற பிரச்சனைகளை பத்தி தெரியுமா? பால் உற்பத்தியாளர்கள் சந்திக்கிற துயரங்களை பத்தி தான் தெரியுமா? ஆத்தூர்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில நோயாளிகளுக்கு சரியா சிகிச்சை கொடுக்கறது இல்ல. ஆத்தூர் மக்களுக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை தான் குடிநீர் வருது. இதுல மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறதுல என்ன யூஸ் இருக்கு? ஆத்தூரை தனி மாவட்டமா அறிவிக்க போறதா சொன்ன ஸ்டாலின் அந்த ஊர் மக்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லாம கஷ்டப்படுறாங்கன்றது தெரியுமா? சேலத்துல கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை பத்தி தெரியுமா? கைத்தறி தொழில் அழிஞ்சிட்டு வருது. வேலை இல்லாம தொழிலாளர்கள் படுற கஷ்டத்தை பத்தி அவருக்கு தெரியுமா? சீலநாயக்கன் பட்டியில இருக்க பஸ் ஸ்டாண்டுல கழிவறை கூட இல்லாம மக்கள் படுற அவஸ்தையை பத்தி முதல்வருக்கு தெரியுமா? ஓமலூர்ல கனிம வளங்கள் கொல்ல போகிறத பத்தி அவருக்கு தெரியுமா? திருச்செங்கோட்டுல ரிங் ரோடு அமைக்க ஏன் இவ்வளவு தாமதம்? இப்படி ஸ்டாலின் பண்ணாத சாதனையை பத்தி பேசினா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஸ்டாலின் ரோட் ஷோ கிளம்புறதுனால யாருக்கு என்ன பயன் இருக்கு? சமீபத்துல மதுரைக்கு ரோட் ஷோ போயிருந்தாரு. அங்க முதலமைச்சர் வராருன்னு கால்வாய துணியால மூடி திமுக நிர்வாகிகள் பண்ண கூத்து இருக்கே. நடு ரோட்ல போட்டோ ஷூட்னு ஸ்டாலின் பண்ற கூத்துனால மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. போக்குவரத்து நெரிசலாலையும் திமுக காரங்களாலையும் ஊர் மக்கள் வேதனையில இருக்காங்க. ஸ்டாலினோட இந்த கூத்து தமிழ்நாடு முழுக்க இன்னும் தொடர போகுதா?